பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள் இருக்கின்றான். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பாக, அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை அழுத்தினா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அல்லாஹ்வுடைய பெயர் யா ராஃபிஉ. யா ராஃபிஉ நான் சப்ஸ்கிரைப் இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அரபினே எழுதியிருப்பேன், அதையும் பாருங்கள். யா ராஃபிஉன்னு சொன்னால் உயர்த்தி வைப்பவன், உயர செய்யக்கூடியவன். ராஃபிஅனா உயர்தல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் உயர்த்துகின்றான். அல்லாஹ்வுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொண்டவர்களை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ் உயர்வுக்கு உரியவராக ஆக்குகின்றான். அதாவது உயர்வை தரக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. இந்த இஸ்மோ நம்ம எப்படி ஓதி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவது என்ற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை தரம் உயர்வது, நம்ம செல்வம் உயர்வது, நாம் நினைத்தது நடப்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம போட்டு வரோம். அதை பார்க்க விரும்பினா கீழே பாருங்கள், கேபிகே பிரேட் தமிழ் பையன் நம்முடைய சேனல் இருக்கா, தொட்டிங்கன்னா நம்முடைய வீடியோலாம் வந்துடும். உள்ளே போனீங்கன்னா எல்லா குர்ஆனை கொண்டு என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வு பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யா ராஃபிஉன்னு சொல்லக்கூடிய இந்த பெயரை கடுமையான வறுமையில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து மீண்டு உயர்ந்து வர்றதுக்கு, அதாவது அந்த வறுமையை விட்டு உயர்ந்து வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய இந்த பெயரை உயர்த்தல் சொல்லக்கூடிய பெயரை என்ன செய்ய போகிறோம், உபயோகிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ எப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஓதுறோன்னு சொன்னால் யா ராஃபிஉ அப்படிங்கிறத 351 தடவை, 351 351 தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் இதை காலையிலையும் தூங்குறதுக்கு முன்னாட்டியும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையிலிருந்து, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வறுமையிலிருந்து நாம் விலகி செல்வந்தராகக்கூடிய ஒரு பாக்கியமும் கண்ணியமும், நம்முடைய கண்ணியமும் உயரும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை நினைத்ததை நடக்க வேண்டும் சொன்னால் அந்த காரியத்தை நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் தினமும் 700 தடவை 700 தடவை ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதை பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் என்ன செய்யலாம், நம்ம இம்மை மறு வெற்றி பெற முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இதெல்லாம் ஓதி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் வெற்றி பெறணும்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கணும். இது முக்கியமான விஷயம். என்ன காரணம் சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே இறைவனை வணங்கி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. நரகம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்தாகப்பட்டது முந்தி விட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போது ரஹமத்தை பெறுவதற்கு நம்ம அல்லாஹ் தஆலா எல்லா விதமான வழியை காமிச்சிருக்கின்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் தரக்கூடிய வழியை பின்பற்ற சொன்னோம்னா அல்லாஹ் தஆலா நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்து மிகப்பெரிய சொர்க்கத்தை, அதாவது இந்த சொர்க்கத்தில் அந்த கல் எல்லாமே மாணிக்க கற்களாக இருக்கும். அவ பாருங்கள், அந்த கட்டடம் எல்லாமே தங்கத்திலும் வைரத்துலேயும் இருக்கும், பொன்னால் இருக்கும். அது சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய சிறப்பான சொர்க்கத்தை நமக்கு வைத்திருக்கின்றான், நமக்காக வைத்திருக்கின்றான். அப்போ அதுக்கு என்ன கூலி? சும்மா எதையும் வாங்க முடியாது, உலகத்துலேயும் வாங்க முடியாது, மறுபடியும் வாங்க முடியாது. அதுக்குள்ள கூலியை நம்ம இந்த உலகத்தில் கொடுத்தா வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 5 நேர தொழுகை அந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
தஹஜ்ஜுத், இஷ்ராக், லுஹா, அவாவின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்முடைய அந்தஸ்தை கூட்டக்கூடியது. ஃபர்லு தொழுகை கட்டாயம் தொழுகணும். ஆனால் சுன்னத்து வந்து நம்முடைய நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும், ரம்லானுடைய நோம்பை நோக்கணும், வியாழக்கிழமை திங்கக்கிழமை வாய்ப்பு இருந்தால் நோம்பு நோக்கணும், சுன்னத்தான நோம்பு நோக்கணும். ஹஜ் யார் கடமையாக இருக்கிறதோ அந்த ஹஜ் செஞ்சிடணும். இது வந்து கட்டாய கடமைகள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் சொர்க்கத்தை பெற்றுக்க முடியும். மிகப்பெரிய சொர்க்கத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் இல்லாமல் பெற முடியாது. ஆகவே இந்த கட்டாய கடமையை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து இதுவரை தொழுகவே இல்லையா, பரவாயில்லை. நோம்பு நோக்கவே இல்லையா, பரவாயில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, யா அல்லாஹ், நான் இப்போ முதல்ல இந்த நிமிடம் முதல் உன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். இனிமே நான் வந்து தொழுகிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக, உன் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் 3 தடவை சொல்லிவிட்டு, தமிழில் கூட சொல்லுங்கள், என்னென்னா அஸ்தாஃபிருல்லாஹ் வாத்துபில் அரபியில் சொல்லுங்கள். இதுதான் அப்படி அர்த்தம். இதுதான் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நிமிடம் முதல் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. இந்த நிமிடம் முதல் நல்ல நம்மளை செய்யுங்க. தீமையான அவளை விட்டீங்கன்னு சொன்னால் இந்த நிமிடம் முதல் உங்களுடைய நன்மையுடைய பட்டியல் எழுதப்பட ஆரம்பிக்கும். சொர்க்கத்துடைய வழியை உங்களை வளைத்து கொண்டு செல்லும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நன்மையை சேமிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், நபி சொல்லி கொடுத்துருக்காங்க. 3வது கலிமா, அதாவது காலை மாலை ஓத வேண்டியது. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம். இது 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. இதில் ஓதின்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்கள விட அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அன்று உங்களுடைய வேலைகள்லாம் எளிதாக்கப்படும், கடன்கள்லாம் நீக்கப்படும், கஷ்டங்கள் போக்கப்படும். இதற்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய துவா கபூலாகக்கூடிய துவா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது 100 தடவை ஓதிருங்க. இது ஓதிட்டு துவா கிட்ட நல்லா கபூல் செஞ்சிடுவான். நம்முடைய செல்வம் பெறுவதற்கு ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப், சுலைமான் சொன்ன சிறப்பான துவா. இது 100 தடவை ஓதிக்கிங்க. சலவாத்து, நபிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அன்பளிப்பு சலவாத்து. அப்போது சலவாத்து நம்ம அவங்க நபியுடைய அந்த வழிகாட்டிலின் பேரில் தான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம். சொர்க்கத்துடைய வாசி நம்ம திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க நன்றி செலுத்தும் விதமாக தினமும் காலை மாலை குறைஞ்சபட்சம் 100 தடவை சலவாத்து ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 100 தடவை ஓதிட்டினா காலை மேலே 200 தடவை ஆயிடுச்சு. 2000 ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு இறங்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து அவனும் ஓதுகின்றான், மலக்குகளும் ஓத சொல்கின்றான், நம்மை ஓத சொல்கின்றான். அப்போது அல்லாஹ் ரஹமத் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கிறது. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, வாழ்க்கையில் இந்த ஸலாத் ஓதிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் குரானை காலை மாலை அரை மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓதுவது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 98 40 92 59 49 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா அந்த குரூப்பில் சேர்த்துடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் செலவழிச்சா ஒரு வாரத்தில் குரானை ஓத ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. அண்டை வீட்டுக்கார கண்ணியப்படுத்துங்க. உற்றார் உறவினரை சேர்ந்து வாழுங்க. இந்த மாதிரி அது உங்கள் கையை கொண்டு நாக்கு கொண்டு யாருக்கு எந்த விதமான துண்மை இழைச்சிடாதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் இப்போவே கொடுத்து சரி பண்ணிடுங்க. மறுமையில் உங்கள் நன்மை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நன்மையை செய்து கொண்டு தீமையை விட்டு விளைவிக்குங்க. அதாவது என்ன செய்ய, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, வட்டி வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து சூதாடுறது. இப்போ ரம்மியெல்லாம் ஆடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கூடவே கூடாது. அப்புறம் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் இந்த பாவங்களை விட்டு எல்லா பாவங்கள்ட்டையும் விலகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி நன்மையை செய்து தீமையை விட்டு விலகிட்டின்னு சொன்னால் அது சொர்க்கத்துடைய வாசலாக ஆகிவிடுகின்றது. அன்பு கண்ணியத்தூர்களே, நிமிஷா சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்போ நீங்கள் துவா செய்வீங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் செய்யணும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே இதை பண்ணிக்க வரணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை இந்த ஒரு 5 பேருக்கு ஷேர் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த நன்மை ஏவி தீமை தடுத்த அந்த பணியில் இறந்து கொள்வீர்கள். நீங்களும் வெற்றியாளர்களாக கூட ஆகிவிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து இம்மை மறுமையில வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. நரகத்தை விட்டு பாதுகாத்த சொர்க்கம், மிக உயர்ந்த சொர்க்கத்திலே நம்ம அனைவரையும் ஒன்றிணைப்பனாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலா சொன்னவங்களுக்கெல்லாம் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.